புதியானது உங்கள் அருளால். மிக்க நன்றி, கோடி கோடி பிரணாமம் பகவான். எதுக்கு சோகமா இருக்கே நீ? இந்த படைப்பு படைத்த தேவிகள் உனக்கு பிடிக்கலையா? அவர்கள் உணர்வு ஆனந்தமாக இல்லையா? சொல்லுங்க ஒரு முறை. எதுக்கு சும்மா இருக்கிறீங்கோ? சும்மா இருந்தே அமைதியில் ஞானம் போதையா? அந்த போதம் மக்களுக்கு போதம். உங்கள் நெருக்கத்தில் எவளோ பெருக்கு. ஞானம் அனுபூதியானது உங்கள் அருளால். மிக்க நன்றி, கோடி கோடி பிரணாமம் பகவான். பக்தியின் அன்பு, காதல், இனிப்பு, இதையெல்லாம் வைராக்கியம் மறிச்சது. மகிழ்ச்சி இல்லாத முக்தி, சோகமான வைராக்கியம் மக்களுக்கு தேவியா? மோடமத்தை விட்டு பேச்சுங்கோ பகவான். அமைதி மட்டுமே மனிதர் வாழ்க்கைக்கு நல்லதா? நாம் மக்கள் எல்லாம் மனிதர்கள் இல்லையா? மகிழ்ச்சியாக வாழக்கூடாதா? சுகமாக வைராக்கியத்தில் வாழணுமா? ஆன்மீக வாழ்க்கை எல்லாருக்குமா? நானும் புதியானது உங்கள் அருளால். மிக்க நன்றி, கோடி கோடி பிரணாமம். இனிப்பான பக்தி, காதல், அன்பு வேறையா? இந்த உணர்வுகள் வைராக்கியத்தில் இருக்கமா? இல்லை வெறும் சோகமா? சோகத்தில் மனிதர்கள் சமுதாயத்திலே எப்படி? இளைய மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ விரும்புறாங்க. மகிழ்ச்சியில் அறிவு வராதா பகவான்? காதல் வைராக்கியம் வராதா பகவான்? அன்பு காதலோ இனிப்பாக இருப்பமா? இல்லையென அன்பு காதலோ சுகமாக மட்டுமே இருக்குமா பகவான்? ஞானம் அனுபூதியானது உங்கள் அருளால். மிக்க நன்றி, கோடி கோடி பிரணாமம். வைராக்கியம் சோகம், இந்த சோகம் தான் வைராக்கியம். இந்த வைராக்கியம் தான் ஆன்மீகை. இந்த ஆன்மீக வழிதான் மனிதனை கடவுளாக்கமா? இந்த சோகம் தாங்கற முடியாத ஆழம், அளவு ஈட முடியாத இடைக்கணும். இந்த வலி என கரைதான் பகவான். பக்தியே போதா? இந்த ஞானம் பெரிய சோகம். யாருக்கும் வேண்டாம் பகவான், வேண்டாம் பகவான். பக்தியே போடும், காதல போடும், அன்ப போடும்.
உண்டாகி பகவான். ஞானம் அனுபூதியானது உங்கள் அருளா. மிக்க நன்றி கோடி கோடி பகவான்.